சத்தியமா சொல்றேன், நீங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க. அவர் தாவை கலந்து எளிய வந்தார்னா வந்த அன்னைக்கு பத்திரிகையாளர் போய் கேள்வி கேட்ட, ஏன் வழி வந்தீங்க? எப்ப விஜய் நீங்க பார்த்து உங்க பிரச்சனை சொல்லலையா? பார்த்தா தானே சொல்ல முடியும். அவன் தான் பார்க்க மாட்டானே. இந்த மாதிரி சின்ன விஷயத்தையெல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட சிஷ்யன் சொத்தையே பண்ணுவான். அந்த சாட்ட முருகா கோலாய்ப்பல குர்ரா, உனக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து உனக்கு இருக்கடா மாப்பிள வேட்டா உட்காந்து யாருன்னு காட்டுறா, தேனிக்கார யாருன்னு காட்டுவாங்களா? இனிமேல் தான்டா இருக்கு சாட்ட முருகா உனக்கு. ஏண்டி ஆம்பளவா அப்படிங்கிற எப்படி அசிங்க அசிங்கமா வாயில பேசுற? யாரு இவன் கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இப்ப இவன் ஏன் என்ன விமர்சிக்கிறான்? உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன், என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். நான் நாளைக்கு இந்த கட்சியை விட்டு போயிடுவேன்னு சொல்றதுக்கு இவருக்கு யாரு உரிமை கொடுத்தது? டேய் சொம்பு திருடி, திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதுடா பஞ்சாயத்துல. விஜய் எங்கெல்லாம் பயணம் வருகிறாரோ அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு பாடை தயாராகி விடுகிறார். ஆனா சாட்டை துரைமுருகன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் எந்த தொகுதியில நிற்பாரோ அதே தொகுதியில நானும் போட்டிடுவேன். என்ன மீறி ஏரியா ஜெயிச்சிரு நீ. எந்த தொகுதியிலையும் ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சே தேர்தலில் நிக்கிற கூமுட்டைகளை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? யார சொல்றான்? நான் தான் இவன் கட்சி தொடங்கிய நாளில் இருந்து இவன் ஒரு கங்காணி ராஸ்கல். இவன் அட போயா, நான் ஒரு மொல்ல மாதிரினா நீ ஒரு முடிச்ச வைக்க. இப்ப நான் தாவைக்காவில போனது இல்ல, ஏற்கனவே தாவைக்காவினுடைய வரவால் அந்த கட்சி க்ஷீணித்து விட்டது. அதுக்கு விட்டுற மாட்டல, ஜெயிப்பேன். அப்பா சத்தியமா ஜெயிப்பேன். 8% இருப்பது 1% குறுகி போயிருக்கிறது. எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான், அதுல முதல் எதிரி நீதான். நாஞ்சில் சம்மத்தி நீ பேச ஆரம்பிச்சா அவன் பேச்சுல அக்கினி மணக்கும், அனல் காற்று வீசும். எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அத தற்குறி அப்படின்ற மாதிரியும், அவர்களுக்கு எல்லாம் வந்து போதுமான அறிவு இல்ல. தற்குறியா? இவங்க எல்லாம் யாரும் இங்க தற்குறிகள் எல்லாம் கிடையாது. இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. அவரோட ரசிகையா வந்திருக்கேன், இந்த கட்சிக்காக நான் வரல, அவரோட ரசிகையா வந்திருக்கேன். உன் தலைவன் இன்னைக்கு மரத்தை கட்டி பிடிச்சிட்டு நிக்கான். மடப்பயில இது விலங்குகள் மாநாடு நடத்துறோம், நாளைக்கு பன்னி மாநாடு நடத்துவான். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பழத்தனமா இருக்கு. இந்த பன்னியை நம்பி நாங்க ஏண்டா வந்தோண்டி எவனாவது சொல்லிட்டு வெளியே வரானா? நீ மட்டும் எப்படி இருக்க தெரியுமா? சொல்லு. எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்க தெரியுமா? நல்ல டைம் எடுத்து போட்டு சட்டை. தாவேக்கா தொண்டர்கள் பத்தரை மாற்று தங்கங்கள். மன்மத குஞ்சி உன் நினைப்புல தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அத அப்படியே படி. நீ இப்ப படிக்கலனா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன். இவங்க நல்லவளுங்க, இந்த மாதிரி நாரப்பழுக பாத்துக்கிட்டே இந்த பாஞ்சாயத்துக்கு வாழ்க்கையை கண்டங்கள் ஆக்கிடுவாங்க. ஓடுகிற பாம்பை மிதிக்கிறவன், மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கிறவன். தாவேக்கா தலைவர் விஜய் கட்டளையிட்டால் வானத்தை கிழித்து பந்தல் போடுகிற வல்லமை உள்ளவன். குடுக்குற டயலாக் ஓட்டி பேசு, ஓவரா பேசாத. நாம் தமிழர் கட்சியினர் வந்து தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்குன்னா, முதல் முறையா வராரு, அவர் வந்து ஒரு அரசியல் குழந்தை, தவிழுகிற குழந்தை தான். ஆனா அந்த குழந்தை தான் உன்னையெல்லாம் பாதாளத்துல தள்ள போகுது ஞாபகத்தில் வச்சு முதல்ல ஒன்னா காப்பாத்திக்கடி. அதே மாதிரி சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களால எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இப்ப 8% வாக்கு வங்கி வச்சிருக்கோம், இது வந்து இந்த தேர்தலில் உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தேர்தலோட கட்சியை கலைக்க வேண்டிய நிலைமை உனக்கு வரும். வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. விஜயோட பின்னால நிக்கக்கூடிய கூட்டம் வந்து கொள்கை இல்லாத ஒரு கூட்டம். என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார். கொள்கை தலைவர்லாம் கிடையாதுங்க. தாவேக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே தலைவர் ஒரே கொள்கை, தளபதி மட்டும்தான். உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண பாருங்க, திருந்துவீங்கன்னு நினைச்சேன். என் புத்திய கூட்டங்கள் ஓட்டாக மாறாது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்றாங்கல்ல, இதே எப்படி சார் பாக்குறீங்க? அதான் ஓட்டாகவும் மாறும், வேட்டாகவும் மாறும், ஓட்டாகவும் மாறும், வேட்டாகவும் மாறும். கவிதை மாதிரி இருக்குதுல்ல. குட் குட் குட். அதான் இவன் பயப்படுறான் தம்பி. திமுகவே பயப்படுது. சொல் பயம்தான். இவ்வளவு கிட்ட வந்து மூஞ்ச காட்டுறியா? இந்த தேர்தலோட உனக்கு சமாதி சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் இப்பவுமே சொல்லி வச்சிருக்கு. விட்டு கொடுத்தா கட்டுப்பட மாட்டான்டா இந்த வெட்டு புலி. பாருடா, இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கிறேன், அப்படி இல்லன்னு வச்சுக்கோ ஒட்டு மொத்த மீசையும் வழிச்செடுக்கிறேன்.
குத்துறான் நடிகர்கள் எப்படி நாடாளலாம்? நீ நடிகன் இல்லை, உனக்கு அந்த முகம் தானே உனக்கு. நாங்க நடிகரா இருந்தாலும் பல போராட்டங்களை வந்து கையில எடுத்த என்ன சீமான். போராட்டம் நடத்தின? எவ்வளவோ பண்ணிருக்கேன். நீ பிஜேபிக்கு கைக்கூலி தானே. ஏயா கத்துற? நான் எவ்வளோ நீ கத்துற என்ன கோத்து விட்டு போயிருக்க? சீமான் அவர்கள் பிஜேபியின் கைக்கூலியா? ஆமா. நீயும் நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவனும் கிடையாது. இவனும் ஒரு ஆண்டப்புழு, நீயும் ஒரு ஆண்டப்புழு. ரெண்டு பேருமே புழு கிடையாது, குண்ட புழு கிடையாது. மெட்ரோ இல்லன்ட்டான், கேட்டியா நீ? ஐயா அவனுக்கு உங்களை தாங்க சொல்றாங்க. தமிழ் தேசிய தலைவன் சொல்லி ஏய்க்கிற நாய். மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். விஜயோட பாண்டிச்சேரி பொதுக்கூட்டம் முடிஞ்ச உடனே சீமான் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அவர் என்ன பேசினாரோ அதை வந்து என்கிட்ட விமர்சனமா கேக்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து ஏன் விஜய் கிட்ட போய் நீங்க என்ன கொஸ்டின் பண்ண மாட்டீங்க? அதானே பிச்சைக்காரனோட கேவலமா புரியுது உங்களுக்கு? அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னான், சொல்லட்டுமா? நீ தேராத கேஸ்ன்னு உங்களுக்கு தெரியும், நீ யாருக்கோ கைக்கூலின்னு தெரியும். உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. உன்னையும் சேர்த்தான். விஜய் வந்து ஆகாயத்தின் உச்சியில இருக்கிறவர். பெரிய இடமா? என்ன எல்ஐசி பில்டிங்கா? நீ அதுல பாதாளத்துல கிடக்கிறவன். விஜய் ஒன்ன ஒரு ஆளாகவே கருதல. நீ தான் தம்பி 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 சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த. ஒன்ன ஒரு பொருட்டாகவே விஜய் கருதல. உனக்கு அந்த ஆத்திரம். பொறாமையில கத்தாத. யாரு இத பார்த்து எனக்கு பொறாமை? அட போப்பா. நீ அரசியல்ல தலைக்கவும் முடியாது. நாஞ்சல் சம்பத் சொல்லுகிறேன், பிழைக்கவும் முடியாது. அதே மாதிரி சார், நாம் தமிழர் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் யாரும் கட்சியில நாம் தமிழர்ல இணைய மாட்டாங்கல்ல. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்தாரு, அவர் ஒருவேளை நாம் தமிழர்ல போய் இணைஞ்சிருக்கலாம் இல்லையா? தாவேக்காவை தேர்ந்தெடுக்க காரணம் யாரும் நாம் தமிழர்ல போய் இணைய மாட்டாங்க. இணைஞ்சா விஜயலட்சுமிக்கு நேர்ந்த கதி தான் ஏற்படும். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.